காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே மாலை 5 மணிக்கு சிப்காட் மெகா குடியிருப்பு வளாகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இவ்விழாவிற்காக சென்னை விமான நிலையம் வந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் தலைவர் யங் லியூவை அமைச்சர் டிஆர்பி ராஜா வரவேற்று விமான நிலையத்திலிருந்து தானே காரை இயக்கியபடி அழைத்துச் சென்றார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வல்லம் வடகாலில அந்த பெண் ஊழியர்கள் தங்குவதற்கு உண்டான குடியிருப்புகள் என்பது சிப்காட் நிறுவனத்தின் மூலமாக பாகிஸ்தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த திறப்பு விழா என்பது இன்று மாலை நடைபெற உள்ளது. தமிழக முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லம் வடகாலில் தமிழக அரசின் சிப்காட் எனப்படக்கூடிய தொழில் முன்னேற்ற நிறுவனத்தின் மூலமாக 1456 ஏக்கர் தொழிற்பூங்கா என்பது அமைக்கப்பட உள்ளது. அங்க 700 கோடி ரூபாயில ஊழியர்களுக்கான மெகா குடியிருப்பு என்பது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாகிஸ்தானுடைய தலைவர் யங் லியூ விமான நிலையம் வருகை தந்திருந்தார். அப்போது தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் அவரை வரவேற்றார். அதற்கு பிறகு இருவருமே ஒரே காரில் பயணித்தார்கள். தொழில்துறை அமைச்சர் காரை ஓட்டி சென்றார். அவர் அருகில் அமர்ந்திருக்க இருவருமே சென்னை விமான நிலையத்திலிருந்து அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சிகள் தற்போது வெளியாயிருக்கிறது. அந்த வகையில தொழில்துறை அமைச்சர் அவர்கள் தன்னுடைய காரை இயக்க அருகில் பாகிஸ்தான் நிறுவனத்தினுடைய தலைவர் அமர்ந்திருக்க இருவரும் அந்த குடியிருப்பு எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, 700 கோடி ரூபாய் செலவுல ஒரு 18,720 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு அது கட்டப்பட்டிருக்கிறது. 10 மாடிகள் கொண்ட 13 தொகுதிகளாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தெல்லாம் தொழில்துறை அமைச்சர் பாகிஸ்தான் நிறுவனத்தினுடைய தலைவரிடம் எடுத்துரைத்தவாறு சென்றார். இந்த தொழில் தொடங்குவதற்குண்டான எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது, சலுகைகள் எல்லாம் எவ்வாறு கொடுக்கப்படுகிறது என்பதையெல்லாம் தொழில்துறை அமைச்சர் பாகிஸ்தான் நிறுவனத்தினுடைய தலைவரிடம் பகிர்ந்து கொண்டே சென்றார். அந்த காட்சிகள் தற்போது வெளியாக இருக்கிறது. அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி பாஸ்கர், உங்களுடைய தகவல்களுக்கு. இந்தியாவிலேயே முதன்முறையாக பணிப்பெண்களுக்கான தங்கும் விடுதிகள் தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களுக்கான தனியான ஒரு தனி கேட்டட் கம்யூனிட்டியே உருவாக்கி இருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். இன்று அந்த திட்டத்தினை தொடங்கி வைக்க ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் சேர்மன் திரு யங் லியூ அவர்கள் சென்னை வருகை தருகிறார். 13 பிளாக், ஒரு பிளாக்லையும் 10 மாடி, ஒரு பிளாக்ல 1440 பேர் தங்கும் அளவிற்கு மிக பிரம்மாண்டமான கட்டிடங்கள். ஒட்டுமொத்தமாக 18,720 பெண்கள் அங்கே தங்க போகிறார்கள். ஆப்பிள் போன்ற பல நிறுவனங்களுக்கான அந்த உதிரி பாகங்களை எல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இது உலகளாவிய ஒரு செய்தி. எல்லா உலகம் முழுக்க இதை பற்றி பேச போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு இந்தியாவில் ஒரு தமிழ்நாடு என்ற இந்த ஒரு ஸ்டேட்டில் மிக சிறப்பான ஒரு முறையில் தொழிலாளர்களுக்கு இப்படி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எல்லாம் நினைக்கிறாங்க இந்தியானா ஓகே, தமிழ்நாட்டை சென்னை அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு இல்லாமல் இப்போ இல்லைங்க, தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ஒரு இடத்துல ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த இடமா இருக்குது. மதுரை பயங்கரமாக வளர்ந்துருக்கு. சவுத்தில் ஈவன் தூத்துக்குடி வரைக்கும் போனால் கூட ரொம்ப அற்புதமாக வளர்ந்துருக்கு. எல்லா பகுதியும் வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்து இப்போ பல இடத்துல புதிய முதலீடுகள்லாம் வருது. எல்லாமே படிப்படியாக மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பாக முறையில் அங்கே மிக பிரம்மாண்டமான ஒரு விமான நிலையம் அமையும். நிச்சயமாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.